காதல், காதல், காதல் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது? நம்ம கஸ்தூரி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்றேங்கிற பேர்ல ஆரம்பத்துல இருந்தே எல்லாத்தையுமே சொல்லிட்டு, கார்த்திகேயன்னு ஒருத்தன் இல்லவே இல்ல. நான் காதலிக்கிறது உன்னைய தான். நீ என் மேல காமிச்ச அன்புனால ஆட்டோமேட்டிக்கா எனக்கு உன் மேல காதல் வந்துருச்சு. நீ என்னைய ஏத்துக்கிட்டீன்னா நான் உன் கூட வரேன். இல்லன்னா என்னைய இங்கேயே விட்டுட்டு போயிடு. ஆனா நான் இங்க இருந்து வீட்டுக்கு மட்டும் போக மாட்டேன். நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, நம்ம தலைவரு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல. ஸோ நம்ம சொன்னது எதுவுமே அவன் கேட்கலையாட்டுக்கு அப்படின்னு அப்பதான் கஸ்தூரிக்கே தெரியுது. அதே நேரத்தில குளுர்ற வேறையா நடுங்குறாப்ல. கோயில்ல போய் ஏதோ ஒரு துண்டு மாதிரி இருக்காட்டுக்கு பெருசா. காவி துண்ட எடுத்துக்கிட்டு வந்து போத்தி விட்டுட்டு கார்த்தி பக்கத்திலேயே நம்ம கஸ்தூரி உட்கார்றாப்ல. கார்த்தி அசதியில அப்படியே நம்ம கஸ்தூரி தோள்லயே தலைய வச்சு தூங்கிடுறாப்ல. அப்படியே நம்ம கஸ்தூரியும் அதே இடத்துல தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கம் மாறனுக்கு நெனப்பு வந்துருது. ஏன்னா மாறன தலையில அடிச்சு போட்டு மயக்கம் போட வச்சுட்டு தானே கஸ்தூரி எஸ்கேப் ஆனுச்சு. இப்ப எழுந்திரிச்ச உடனே கஸ்தூரி கஸ்தூரின்னு கூப்பிட்டு பார்க்குறாப்புல. கஸ்தூரி வரவே இல்ல. சரி கதவ தொறக்கலான்னு பார்த்தா, கதவ வேறயே அந்த கஸ்தூரி பூட்டி வச்சிருக்கு. எப்படியோ கத்தி கூச்சல் போட்டு அங்க இருக்கிறவங்கலாம் கூப்பிட்டு, அதுக்கப்புறம் பூட்ட உடைச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மாறனையே வெளியில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மாறனுக்கு தான் உண்மை தெரியும் இல்லையா? கஸ்தூரி யாரு கூடயோ ஓடி போச்சு. நான் ஃபோன்ல கேட்டேன் அவ பேசுறத. ஸோ என்னையையும் ரூம்ல விட்டு அடைச்சி வச்சுட்டு தான் போயிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அங்க இருக்கிறவங்கலாம் அந்த கஸ்தூரிய சும்மாவே விடக்கூடாது. எவனோ நம்ம பொண்ணு மனச மாத்தி இங்கேருந்து கூட்டிக்கிட்டு போயிருக்கான். அவன விடவே கூடாது அப்படின்னு கத்தியோட எல்லாம் கார் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் என்னடான்னா, கோயில்ல 2ம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கு. மறுநாள் காலையில அவங்கள காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அப்படியே நம்ம மதுவ ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. அப்ப மதுவோட அசிஸ்டன்ட் வந்து நேத்து வந்து நீங்க அர்ஜுன் வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்களே, போனீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குது. அந்த மதுவும் ஆமா போனேன். அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அர்ஜுன் காலி அப்படின்னு இந்த பொண்ணும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு என்னன்னு தெரியல. அர்ஜுன் மேல காண்டா இருக்குன்னு தான் தெரியல. ஸோ இந்த பக்கம் அர்ஜுன் மதுவை பார்க்கறதுக்காக வர்றாப்புல. மதுக்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாப்புல. ஆனா மது வந்து பேச முடியாதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் அர்ஜுன் வந்து பேசுறாப்புல. முதல்ல எடுத்த உடனே மன்னிச்சுக்க அப்படின்னு தான் மன்னிப்பு தான் கேட்குறாப்புல. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மது கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, என் மேல நெறைய தப்பு இருக்கு. நான் என்னோட காதலை இப்படி உன்கிட்ட வெளிப்படுத்தியிருக்க கூடாது. இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஸோ நான் கடைசி வரைக்கும் உன்ன தான் விரும்புவேன். அப்படி இப்படின்லாம் நம்ம அர்ஜுன் அப்படியே திருந்திட்ட மாதிரி பக்கம் பக்கமா பஞ்சு வசனம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. ஆனாலும் மது இருந்துக்கிட்டு, இவனாவது திருந்துறதாவது, நாளைக்கே பாரு ஏதாச்சும் செய்வான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெளியில வந்து அர்ஜுன் மதுவோட ஃபோட்டோக்கு தாலியெல்லாம் போட்டு வச்சிருந்தாப்புல இல்லையா? ஸோ அத எடுத்து ட்ராக்குள்ள போட்டுடுறாப்புல. போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாப்புல. ஸோ இதுக்கப்புறம் அர்ஜுன் நல்லவனா ஆகுற மாதிரி நமக்கு காமிக்க போறாங்க. அப்புறம் என்ன இந்த மது அர்ஜுன் பின்னாடி சுத்தும். இதுதான் நடக்க போகுது அப்கமிங்ல. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா விடிஞ்சு போயிடுச்சு. நம்ம அர்ஜுனே ஆஃபீஸ்க்கு வந்துட்டாப்லயா. இங்க இங்க நம்ம கஸ்தூரியும், கார்த்திக்கும் அதே மலைக்கோயில்ல வெயில் அடிக்கிறது கூட தெரியாம அப்படியே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, வெயில் அடிக்கிறதுல எழுந்திரிச்சுக்கிறாங்க. ஆனா, அதே நேரத்தில மாறன், கஸ்தூரியோட அப்பா, அவங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா, அதே கோயிலுக்கு வந்துடுறாங்க. இங்க மாறனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோயில் மேல ஏறி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க என்னடான்னா, நம்ம கஸ்தூரியும், நம்ம கார்த்திக்கும் எழுந்திரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப கஸ்தூரி இருந்துகிட்டு, "சாரி சீனியர், நான் உங்ககிட்ட ஒரு பொய் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, நம்ம மாறன் கஸ்தூரிய பாத்துடுறாப்புல. அதுக்கப்புறம் "நீ தான் கஸ்தூரிய இழுத்துக்கிட்டு ஓடியாந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிக்குது. நம்ம கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா, மாறனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடி இழுக்குறாப்புல. அங்க ஒரு கம்பு இருக்கு. அத எடுத்து கம்பெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.